ஹே காய்ஸ், ஒரு குட்டி மினி விலாக் பார்த்துடலாமா? ஆக்சுவலாக நானும் என் ஃப்ரெண்டும் விஜய் ஆண்டனி கான்சர்ட் போகலான்னு ரெடி ஆகிட்டு ரேப்பிடோ போட்டு கிளம்பிட்டோங்க. வீட்டிலேருந்து கிளம்பும்போதே 6:20 தாங்க கிளம்பணுமே. ஸோ எப்படியும் அங்கே போய் டைமுக்கு சேர முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. நானே கான்சர்ட் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்க முடியாதுன்னு ஒரு வருத்தத்தில் போயிருந்தா, அவள் நல்லா தூங்கிட்டு வராங்க ஆட்டோவில். ஆட்டோ ஏறின ஒரு 10 மினிட்ஸ்லேயே தூங்கிட்டான், நல்லா தூங்கிட்டு இருக்கா. எங்கே நல்ல நேரம்னு பார்த்து டிராஃபிக் வரங்க, ஓவர் டிராஃபிக்காக இருந்துச்சு. அவன் நல்லா தூங்கிட்டு தாங்க வந்தான், நல்லா தூங்கிட்டு வருவா பாருங்கள், நீங்களே பாருங்கள். அந்த ஆட்டோ அண்ணாவும் எந்த அளவுக்கு சீக்கிரமாக போக முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக தான் போனாருங்க. பட் நாங்கள் ரீச் ஆகவே 8 o'clock ஆகிடுச்சு. அங்கே போனால் பாக்ஸ் ஆஃபீஸில் ஏதோ ப்ராப்ளங்க. ஒரு வழியாக நாங்கள் டேக் வாங்கிட்டோம். டேக்கை வாங்கிட்டு ஓகே ஒரு வழியாக கான்சர்ட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. போயிட்டு பார்த்தா கான்செப்டே 1 hour முடிஞ்சிட்டு இருந்ததுங்க. ஒரே வருத்தமாக போச்சு எங்களுக்கு. சரி ஓகே இதுக்கப்புறமாச்சு உள்ளே போயிட்டு கண்டினியூவாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நடந்து போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டோங்க. ஸ்டார்டிங் சாங்கே இந்த சாங் தாங்க. இதுக்கப்புறம் சாங்ஸாக வரும், கேளுங்க. அவ்வளோதாங்க, போன கொஞ்ச நேரத்தில் நூடுசாமி மூவியோட ப்ரமோஷன் நடந்துச்சு. பார்ட் 2ல் வந்து நான் மற்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதில் தான் நிறைய என்டர்டெயின்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள். பாய்.